இருங்க 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 சிலிண்டர் வரலன்னு சொல்லி எல்லாம் இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்க போறீங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. உங்களுக்கான வீடியோ தான் அது. இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கலாமா, இன்ஃப்ராரெட் ஸ்டவ் வாங்கலாமா? ப்ரோ எனக்கு தெரிஞ்ச இண்டக்ஷன் அதுனா இன்ஃப்ராரெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ரெண்டுமே வருது. இது ரெண்டுக்கான வித்தியாசம் நான் சிம்பிளாக சொல்கிறேன். இண்டக்ஷன் ஸ்டவ்ன்றது இண்டக்ஷன் ஸ்டவ்க்குள்ளே வந்து ஒரு காயில் இருக்கும். அந்த காயில் மூலிமா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும், காந்த சக்தி உருவாகி அது மேலே இருக்கிற பாத்திரத்தில் ஹீட் ஜென்ரேட் பண்ணும். இதுதான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ். இன்ஃப்ராரெட் ஸ்டவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு காயில் இருக்கும் ஸ்டவ்க்குள்ள. அந்த காயிலே ஹீட் ஆகும். எப்படின்னா நம்ம முன்னாடிலாம் வந்து வாட்டர் ஹீட் பண்ண தெரியுமா, பக்கெட்டுக்குள்ள காயில போட்டு தண்ணி அடி சூடு பண்ணுவேன். அதுதான் டெக்னாலஜி தான், அதுதான் இன்ஃப்ராரெட். சரி, இது ரெண்டுல எது பெட்டர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் கேஸ் ஸ்டவ்ல யூஸ் பண்ண எல்லா பாத்திரத்தையும் வேற ஸ்டவ்ல வைக்கணும், கரெக்டுங்களா? இண்டக்ஷன் ஸ்டவ்ல அதை பண்ண முடியாது. இண்டக்ஷன் ஸ்டவ்ல நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான பிரத்யேகமான ஒரு பாத்திரம் வாங்கணும், எல்லாத்தையும் வைக்க முடியாது. இதுவே இன்ஃப்ராரெட்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் வைக்கலாம். மண்பாண்டம் வைக்கலாம், நீங்கள் இரும்பு வைக்கலாம், கிட்டத்தட்ட நீங்கள் வச்சிருக்க பாத்திரத்தை அப்படியே வைக்கலாம். அப்படி பார்க்கும்போது இன்ஃப்ராரெட் பெட்டர். ஆனால் இன்ஃப்ராரெட்ல ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வலிக்கும், பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. சூடாக கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஒன் சூடாகிடுச்சுன்னா இட் வில் பி குட், சேம் ஈக்குவல் டு இண்டக்ஷன். இன்னைக்கு தேதிக்கு நிறைய பிராண்ட்ஸில் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட நல்லாவே வந்துடுச்சு. ஸோ நீங்கள் தாராளமாக போகலாம். நான் ஒன்று வாங்கியிருக்கேன், இங்கே பாருங்க, இன்ஃப்ராரெட். ஸோ நான் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன், இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணியிருக்கேன், இண்டக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஃப்ராரெட் வந்து பெட்டர்னு தோணுச்சு. அண்ட் புதுசாக ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்டவ்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து ஒரு பால் வச்சுட்டோ இல்லை ஏதாவது பொருள் வச்சுட்டோ சரி போயிட்டு வருவோம், ஒரு சீரியலில் ஒரு சீன் பார்த்துட்டு வருவோம், இல்லை ஒரு பாட்டு பார்த்துட்டு போவீங்கல்ல, ஏன்னா உங்களுக்கு அந்த குக்கிங் டைம் தெரியும். இந்த இண்டக்ஷனில் வந்து டக்குன்னு ஹீட் ஆகிடும், டக்குன்னு பொங்கிடும். நான் முதல்ல யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இப்படி வச்சுட்டு போயிட்டு வரதுல டக்குன்னு பொங்கிக்கல போயிடும், தேய்க்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்ச நாளைக்கு இது பழகிற வரைக்கும் பக்கத்துலேயே இருங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து நல்ல ஒரு பிராண்டடாக வாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வாரண்டி இருக்க பொருள் வாங்கினீங்கன்னா ஏதாச்சும் பிரச்சனைனா நீங்கள் ரீப்ளேஸ் கூட பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம்னா, பிராண்டட் ப்ராடக்ட் வந்து நிறைய டெஸ்டிங்லாம் பண்ணி கொஞ்சம் எனர்ஜி எஃபிஷியண்டாக இருக்கும். அண்ட் எவ்வளோ வாட்ஸ் இந்த ஸ்டவ் இருக்குல்ல, இது வாட்ஸ் கணக்கு இருக்குது. எவ்வளோ வாட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1200 வாட்ஸில் அப்படியே ஸ்டார்ட் ஆகி 2200 அது மேலாம் போகுது. நீங்கள் 1500 அந்த ரேஞ்சில் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பால் சமைக்கலாம், பால் இல்லை சாதா சின்ன சின்ன விஷயங்களை சமைக்கலாம். நீங்கள் பெரிய பாத்திரம்லாம் வைக்கும்போது ரொம்ப நேரம் ஆகும் ஹீட் ஆகிறதுக்கு. ஸோ ஹையஸ்ட் வாட் போயிடுங்க. முடிஞ்சால் 2000 வாட்ஸ் மேலே போனீங்கன்னா, ஏன்னா நம்ம வீட்டில் வந்து குக்கர், தோசைக்கல் இதெல்லாம் வைப்பாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் 2000 வாட்டுக்கு மேலே போனால் தான் பெட்டர். நீங்கள் அதிகமாக வாட்ஸ் வச்சு கம்மி ஹீட் வச்சுட்டு சமைச்சிக்கலாம். பட் கம்மி வாட்ஸில் வச்சுட்டு சூடாகாமல் ரொம்ப சமையல் லேட் ஆச்சுன்னா உங்களுக்கு தான் தலைவலி. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சதுன்னா ஒரு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லைக், ஒரு ஃபாலோ, நிறைய பேசுவோம். டேக் கேர், லவ் யூ ஆல், பை.